அப்பா அப்பா மின்னல் அடிச்சிச்சுன்னா கடவுள் யார் மேலேயே கோவப்படுறாருன்ட்டு அர்த்தமாமா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மையாப்பா? ஆமாம், அப்படித்தான் எனக்கும் சொன்னாங்க. ஆனால் கடவுள் ஏன் உயரமான இடத்து மேலே மட்டும் கோவப்படுறாரு? மலை உச்சி மேலே, மரத்தோட உச்சி மேலே, கோயில் கோபுரத்து மேலே ஏன் உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படின்ற கேள்வியை முதல்ல ஒருத்தன் கேட்டான். அவன் யாருன்னு தெரியுமா? 1700 காலகட்டங்களுக்கு முன்னாடி வரைக்கும் மின்னல் அடிச்சதுன்னா கடவுள் யார் மேலேயோ கோவப்படுறாருன்னு தான் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை இருந்தது. அப்போ தான் ஒருத்தன் ஏன் கடவுள் உயரமான இடங்கள் மேலே மட்டும் கோவப்படுறான் அப்படின்னு ஒருத்தன் யோசித்தான். அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தான். அந்த ஆராய்ச்சியோட முடிவில் மின்னல் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டின்னு கண்டுபிடிச்சான். அப்படி என்ன அவன் ஆராய்ச்சி பண்ணான்? எல்லாரும் மழை இடிக்கு பயந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அவன் மட்டும் வெளியே வந்தான். வெளியே வந்து மெட்டல் கம்பிங்க, வயருங்க இதெல்லாம் வச்சு ஒரு பட்டம் செய்கிறான். அந்த பட்டத்தை பட்டு நூலில் பறக்க விடுறான். பட்டு நூலோட எண்டில் ஒரு சாவியை மாட்டி விட்டுட்டு இப்படி கீழே போடுறான். இதுதான் அவன் பண்ண ஆராய்ச்சி. பட்டம் மேலே போகுது, மேகத்துக்கு நடுவில் போகுது. அப்போ மின்னல் அடிக்குது. அந்த பட்டத்தில் இருக்கிற அந்த மெட்டல் ஒயர் மேலே மின்னல் டச் ஆகி அந்த பட்டு நூல் வழியாக எலக்ட்ரிசிட்டி கிராஸ் ஆகி இந்த சாவியில் வந்து ஸ்பார்க் ஆகுது. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், அப்போ மின்னல் அப்படிங்கிறது ஒரு கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது அப்போ தான் அவன் வந்து உணர்றான். அப்போ வந்து உலகத்துக்கே சொல்கிறான், மின்னல் அடிச்சுது அப்படின்னா கடவுள் யார் மேலேயோ கோவப்படுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மின்னல் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிற ஒரு நிகழ்வு தான். இயற்கை மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே போய் சொல்கிறான். அப்போ உலகமே அவனை ஆச்சரியமாக பார்க்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை ஒரு விளையாட்டாகவும் ஒரு ஆராய்ச்சிக்காகவும் செஞ்சாங்க. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னா என்ன? ஒரு கண்ணாடி குச்சி எடுத்து பட்டு துணியில் வேகமாக தேய்ச்சி யார் மேலேயாவது கொண்டு போய் வச்சா அவங்களுக்கு ஷாக் அடிக்கும். அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இதுதான் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை ஒரு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு விளையாட்டுத்தனமாகவுமே வந்து பல நூற்றாண்டு காலமாக பயன்படுத்திகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியில் என்ன இருக்கோ அதே தான் மின்னல்லையும் இருக்குது. அப்போ மின்னலுங்கிறது ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத உலகத்துக்கே சொல்கிறார். இவர் மட்டும் இந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்லலை அப்படின்னா இன்றைக்கும் நம்ம மூட நம்பிக்கையில் தான் வாழ்ந்திருப்போம். அப்படி யார் அதை சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மின்சார மணி.